டேய் என்னடா பாக்குற? மார்க்கு, இந்த வீடு ஃபுல்லா உண்டா? ஃபுல்லாலாம் இல்லப்பா. இதுல நிறைய அபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த அபார்ட்மெண்ட்ல நாங்க ஒரு வீட்ல இருக்கோம். மொத்தம் எவ்வளவு மாடி இருக்கு? ஒரு 10 மாடிக்கு மேல இருக்கும். உங்க வீடு எத்தனாவது மாடி? எங்க வீடு 7வது மாடி. அங்க இருந்து பார்த்தா நான் வேலை செஞ்ச டீ கடை தெரியுமா? அது தெரியாது, ஆனா ஊரே தெரியும். பார்க்கலாம். இந்த பாரு, எங்க வீட்ல ஒரு பாட்டி இருக்காங்க. உங்க பாட்டியா? அவ என் பொண்டாட்டி, உனக்கு பாட்டி. நான் அவங்கள பாட்டின்னு கூப்பிடணுமா? அவங்க பாட்டினா நீங்க எனக்கு தாத்தா, அப்படிதானே? அப்படியே தான். அப்ப தாத்தானே கூப்பிடவா? கூப்பிடு கூப்பிடு. ஓகே தாத்தா. உங்க வீட்டுக்கு போலாமா தாத்தா? சரி போலாம் வா. தாத்தா, என்ன தாத்தா இது? தெரியாதா? இதுதான் லிஃப்ட். உட்கார் உட்கார். சீதா, சீதா. இதோ வரேங்க. இது யாருங்க? இவன் பேரு சக்தி. ஆமா, என் பேரு சக்தி. அப்படியா? ஆமா. அம்மா அப்பா கூட வந்திருக்காங்களா? சீதா, அதெல்லாம் கேட்காத. தாத்தா, நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு பயப்படுறீங்களா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. நானே சொல்றேன் பாட்டி. எனக்கு அப்பா அம்மா வீடு எதுவுமே இல்ல பாட்டி. நான் ஒரு அனாதை பாட்டி. நான் ஒரு டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேனா, தாத்தா ஓனர் கிட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னங்க சொல்றான் இவன்? இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் சீதா. இந்த பையனை அந்த கடைக்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்ணான். பாவமா இருந்ததா, அதான் உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம கூப்பிட்டு வந்துட்டேன். இனிமே இவன் இங்க தான் இருப்பான். இதையெல்லாம் எதுக்குங்க என்கிட்ட கேட்கணும்? தம்பி, நீ எங்க கூடவே இருக்கிறியா? எனக்கு ஓகே தான் பாட்டி. பரவாயில்லையே, ரொம்ப அழகா பேசுறியே. சாப்பிட்டியாப்பா? எங்க இருந்து சாப்பிட்டுருக்க போறேன்? கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கு. சரி இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரேன். சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். பாட்டி ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்களா தாத்தா? சீதா, நீ ரொம்ப ஸ்வீட்டா பேசுறியா? சக்தி உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறான். இரு, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டேன். அப்படியேடா தங்கம், என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிச்சிருக்கு, இந்த தாத்தாவை பிடிச்சிருக்கு, நீங்க 2 பேரும் பேசுனது பிடிச்சிருக்கு, இந்த வீட்டை பிடிச்சிருக்கு. இந்த அழகான வீட்டை எப்படி பிடிக்காம போகும்? சரி சாப்பிடு. சாப்பிடு. பாட்டி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஊட்டி விடுறீங்களா? சரி. இந்தா. இந்தா, இன்னொரு வாய் வாங்கிக்கோ. பாட்டி, இது வரைக்கும் எனக்கு யாருமே ஊட்டி விட்டதில்ல. உங்களை பார்த்த உடனே உங்க கையால சாப்பிடணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன்.
ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. டேய் எப்படா இவ்வளோ பேச்சு பேசுற? வேற வழி இல்ல தாத்தா. கடைக்கு வரவங்க கிட்ட பேசிதானே ஆகணும். ம். ஓ, ஆமா, நீ பள்ளிக்கூடம் எல்லாம் போயிருக்கிறியா? அதெல்லாம் இல்ல பாட்டி. போறியா? நான்லாம் போய் படிக்க முடியுமா? நீ தாராளமா படிக்கலாம். ம், இந்தா சாப்பிடு. வாங்கிக்கோ, சாப்பிடு. போதும் பாட்டி. சரி, உன் பைய கொண்டு போய் அதுவும் அந்த ரூம்ல வச்சுட்டு வந்துரு. ஓகே பாட்டி. எவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கான். ஆண்டவன் இவனை எப்படி கஷ்டப்படுத்துறான்னு பாருங்க. இவனை என்னங்க பண்ண போறீங்க? தெரியல சீதா, ஒரு வழியை கண்டுபிடிப்போம். அது வரைக்கும் அவன் இங்கேயே இருக்கட்டும். சக்தி, தாத்தா. இது உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ. ஜாலியாக இரு. நாளைக்கு நம்ம வெளியில் போய் உனக்கு புது ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவோம். சரியா? ஓகே தாத்தா. ரெஸ்ட் எடு. என்னங்க? என்ன சீதா? என்ன சீதா இது? வீடு நீட்டா இருக்கு. இந்த வேலையில நீ எப்ப பார்த்த? என் கூட தானே நீயும் ஒன்னா தூங்கி எந்திரிச்சு வர்ற. அதான் நானும் புரியாம பாக்குறேன். என்ன? துணி எல்லாம் மடிச்சிருக்கு, ரூம் எல்லாம் பெருக்கி வச்சிருக்கு, சாமி படத்துக்கு விளக்கேத்தி பூவெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த டேபிள பாருங்களேன், தட்டெல்லாம் கழுவி வச்சிருக்கு. யார் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க? ஏதாவது வீட்டு வேலை செய்யற பேய் நம்ம வீட்டுக்கு குடி வந்திருக்குமோ? பேய் இல்ல தாத்தா, பாய். டீ எடுத்துக்கோங்க. என்னடா இது? டீ எடுத்துக்கோங்க தாத்தா. ஏய், முதல்ல உட்காரு. வா உட்காரு. டேய் தாத்தா, டீ எடுத்துக்கோங்க தாத்தா. பாட்டி, நீங்களும் எடுத்துக்கோங்க. சுகர் கம்மியா தான் போட்டிருக்கேன். இந்த வேலையெல்லாம் நீ எப்படா பண்ண? நாங்களே இப்பதான் எழுந்து வரோம். நான் எப்பவுமே காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்குவேன் பாட்டி. நான் கடைக்கு போய் கடையை தொடச்சு, அடுப்பை தொடச்சு, டீ கிளாஸ்லாம் கழுவி, பாலை கொதிக்க வச்சு எல்லா வேலையும் பார்த்து வச்சிருவேன். அதே மாதிரி இங்கேயும் காலையில முழிப்பு வந்துச்சா, அதான் டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டேன். சக்தி, வேணாண்டா தங்கம், நீ இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. உனக்கு டீ நான் போட்டு தரேன். ஆமாப்பா, இந்த பாரு, இனிமே நீ ஜாலியா 8 மணி வரைக்கும் படுத்து தூங்கு. உன்னை யாரும் தூக்கம் வராது தாத்தா. அப்போ நான் வேலை பார்க்காம நான் எப்படி இங்க இருக்க முடியும்? நீங்க தான் எனக்கு சோறு போடுறீங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஏதாச்சும் நான் பண்ணணும்ல. டேய் பெரிய மனுஷா,
நீ ஒன்னும் எங்களுக்கு வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். உனக்கு சோறு போடுறதுல நாங்க ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். புரியுதா? சரி சக்தி, கொஞ்சம் பொறு, நான் கிளம்பி வரேன். நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வருவோமா? போலாம் பாட்டி. வா, இப்படி பாரு. வா. சொல்லுங்க தாத்தா. என் அப்பாவை கொலை செஞ்சது யாரு? எனக்கு தெரியாது. ஆதாரத்தோட போலீஸ் வந்து புடிச்சுக்கிட்டு போகும்போது யாரு கொன்னாங்கிற உண்மை உனக்கு தன்னாலேயே தெரியும். டேய் ரவி, என்னடா திடீர்னு உன் பொண்டாட்டி வந்து இப்படி 7:30 கூடுறா? அதானே எனக்கும் ஒன்றும் புரியல. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அவ வேற அப்பா கிட்ட போய் பேசுவேன்னு நிக்கிறா. இங்க பாரு, 7 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம ஓட்டியாச்சு. இப்ப போய் உமா இதெல்லாம் இழுத்தான்னு வைக்கி, மொத்தமா நம்ம பொழப்பு சந்தி சிரிச்சிரும். ஏதாச்சும் பேசி அவளை ஆஃப் பண்ற வழியை பாரு. ஆமாண்ணே, என் மாமனார் தனிகாச்சலம் கொலையில சம்மந்தப்பட்டது நீ, நான், அப்புறம் மூத்த மச்சான் தங்கராஜ், சின்ன மச்சான் பாண்டி. இந்த 4 பேரும் தாங்கிற விஷயம் நம்ம அக்கா ரேவதியை தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? ஏன் அம்மாவுக்கு தெரியுமா? அன்னிக்குமா? அவளுக்கும் தெரியாது. அம்மா பேசுறத பார்த்தா அவங்க எப்ப வேணா சொல்லிடுவாங்க போல இருக்கேன்னா. டேய், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்கடா, கவலைப்படாத. சொல்றதா இருந்தாதான் உமா போய் கேட்கும்போதே சொல்லியிருப்பாங்கல்ல. இங்க பாரு, இப்போதைக்கு உமா மனசை மாத்தி இந்த எண்ணமே வரவிடாம செய்யணும். அதுக்கு என்ன பண்றதுன்னு மட்டும் யோசி. அண்ணே, அது அண்ணே, அண்ணி அண்ணன் தம்பி 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? ஹேய், சும்மா தாண்டி இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க உங்க பையன் விஜய் எப்ப பார்த்தாலும் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கான். அப்படி என்னதான் பாக்குறானோ தெரியல. நான் போனாலும் டக்குன்னு மறைச்சிடுறான். அது என்ன ஏதுன்னு பாக்குறது இல்ல. இங்க வந்து கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேய், ஒரு மனசுல சும்மா கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? நொய்யுன்ற விஜய் பத்தி இப்பதான் தெரியுமா உனக்கு? அவன் அப்படிதான் இருக்கான் ரொம்ப நாளா. மாறுவான் பொறு. அத்தை கூட யாரோ ஒரு பையன் போனானே, அது யாரு? பையனா? அவனா? அவரு எங்க அப்பா இருக்கார்ல, மிஸ்டர் மார்க் என்ற மார்க்கெண்டேயன். அவரு ஏதோ ஒரு டீ கடையில இருந்து கூட்டு வந்து வச்சிருக்காரு. டீ கடையில இருந்தா? என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி, இவர்தான் பெரிய சமூக சேவகராச்சே. கடைக்கு போனோமா டீ குடிச்சிட்டு வந்தோமான்னு இல்லாம அங்க வேலை பார்த்துட்டு இருந்த சின்ன பையனை குழந்தை தொழிலாளி அது இதுன்னு சொல்லி சண்டை போட்டு பிரச்சனை பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. என்ன இவருக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலைன்னே தெரியல. இது உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு அண்ணன் சொன்னாரு. இவருக்கு அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் பேர் என்ன, நீலகண்டன், அவரு சொன்னாராம். ஓ சரி, என்ன பண்ணுவாங்க இந்த பையனை கூட்டிட்டு வந்து? வளர்ப்பாங்க. இது என்ன கேள்வி உமா? அது எப்படிங்க இந்த வயசுல இவங்க குழந்தை வளர்க்க போறாங்களா? அதானே. எனக்கு என்னவோ இந்த ஆள் ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுல ஏதோ ஒரு உள்குத்து இல்லாம இருக்காது. இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னா கட்டாயம் நமக்கு குடைச்சல் கொடுக்குற நோக்கம் இருக்கும். அண்ணே, நீ வேற சும்மா இருண்ணே. அவரே எதேச்சியா யதார்த்தமா ஏதாவது பண்ணாலும் அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு அவரை நோண்டி கடைசியில அது நமக்கே பேக் ஃபயர் ஆகும். இவன் யாரா இவன்? எதுக்கு எடுத்தாலும் பயந்து சாகுற? அவர் பண்றத நான் சொல்றேன், அதுல என்ன தப்பு? அது சரி, இவங்களே வருமானத்துக்கு வழி இல்லாம காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க.
இவங்க எப்படி ஒரு பிள்ளைய வளர்ப்பாங்க? அத ஸ்கூல்ல சேர்க்கணும், துணிமணி வாங்கி கொடுக்கணும், நல்லது கெட்டதெல்லாம் பார்க்கணும்ல. கண்டிப்பா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் ஏதோ ஒரு வீராப்புல இதை பண்ணியிருப்பாரு. ரொம்ப காலம் இங்க வச்சு பார்க்கறதுலாம் ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் நம்ம பசங்களையும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணுங்க. இப்ப சொன்னியே, இது பாயிண்ட். இவனுங்க ஏற்கனவே நம்மளை எதிர்த்துக்கிட்டு தாத்தா பாட்டின்னு ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த குட்டி பையன் இருக்கான்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் காந்த மாதிரி அங்கேயே போய் ஒட்டிப்பாங்க. நாம தான் புடிச்சு வைக்கணும், புரியுதா? அப்படியே புடிச்சு வச்சாலும் ஒன்னும் நாம சொல்றத கேக்குறது இல்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் அவர் இங்க இருக்க இருக்க நமக்கு தான் சிக்கல். வீட்டை கேட்பாரு, பணத்தை கேட்பாரு, நம்ம பசங்களையே நமக்கு எதிராக தூண்டி விடுவாரு. மொத்தத்துல அவரை இங்க இருந்து துரத்தணும். அதுதான் நம்மளுடைய ஒரே நோக்கம், புரியுதா? அண்ணே, நான் திரும்பவும் சொல்றேன், அவரை தேவையில்லாம நோண்டாம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. ஆமாங்க, ஆளு பார்க்கதான் வயசானவரு. ஆனா செய்யறது எல்லாத்தையும் பார்த்தா எல்லாருக்கும் டஃப் கொடுக்கறாரு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? வீட்டை ஒரு பேர்ல எழுதி கொடுத்துட்டு எங்கேயாச்சும் ஓடி போயிருவோமா? ஏங்க, ஊரை விட்டு ஓடி போயிருவோமா? இங்க பாரு, முதல்ல அவர் ரொம்ப பெரிய ஆளுன்னு உன் மனசுல இருக்கிறத அழிச்சிரு. மிச்செல்லாம் தானா நடக்கும். டேய் வாடா. சக்தி, பாட்டி இங்க வா. வரேன் பாட்டி. என்ன பாட்டி? இப்படி உட்காரு. இங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். உனக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? பிடிக்குமே. விளையாடி இருக்கியா? இல்ல பாட்டி, தெருவுல பசங்களாம் விளையாடுவாங்கல்ல, அத பாத்துருக்கேன். அப்புறம் டிவில நிறைய மேட்ச் பாத்திருக்கேன் பாட்டி. டெய்லி இங்க சாயங்காலம் வந்தா உன் வயசு பசங்கள்லாம் இங்க நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடுவாங்க. நீயும் விளையாடலாம். அப்படியா பாட்டி? சூப்பர். அப்ப வந்துருவோம். உன்னை பார்த்தா அப்படியே என் ரெண்டாவது பையனை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. நீயும் அதே மாதிரி வெடி வெடியா பேசுற. ரெண்டாவது பையனா? உங்களுக்கு மொத்தம் எத்தனை பசங்க பாட்டி? அவங்களே எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க சொல்லுங்க பாட்டி. பாட்டி, சிரிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், டக்குன்னு சொல்லுங்க. ஏன்பா சீக்கிரமா தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் பண்ண போறியா? உனக்கு எதுவும் வேலை இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல பாட்டி. நமக்கு டைம் வேஸ்ட் பண்றது சுத்தமா பிடிக்காது. கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தா டக்குன்னு டீ கொடுத்து அனுப்பிடணும். டேய், நீ கடையை விட்டு வந்தாச்சு, இது வீடு. ஓ ஆமால, அது வேற அப்பப்ப மறந்து போயிடுது. பாட்டி, அப்புறம் ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுடா பெரிய மனுஷா, என்ன ரிக்வெஸ்ட்? நான் அங்க வரும்போது பார்த்தேன், அங்க பெரிய லிஃப்ட்னு ஏதோ ஒன்று இருக்கு. ஆமா, அதுல நான்லாம் போலாமா? என்ன விடுவாங்களா பாட்டி? அதுல நான் போயிட்டு வரவா? நீ லிஃப்ட்ல இதுக்கு முன்னாடி போனது இல்லையா? நான் எப்படி பாட்டி போக முடியும்? நான் வேலை பார்த்த கடை ரோட்டோரமா இருக்கு. இந்த மாதிரி பில்டிங்குள்ளலாம் என்னைய யாரு விடுவாங்க? டேய், நீ இனிமே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீயும் இதே அபார்ட்மெண்ட்ல தான் வாழற. மத்தவங்களுக்கெல்லாம் இங்க என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தான் உனக்கும் இருக்குது. ஓகேவா? ஓகே பாட்டி. சரி, பாயிண்ட்டுக்கு வாங்க. பாயிண்ட்டுக்கா? என்னடா சொல்ற? உங்களுக்கு ரெண்டாவது பையனை சொன்னீங்கல்ல, அத அப்படியே கண்டினியூ பண்ணி உங்க கதையை சொல்லுங்க. எனக்கு 2 பசங்க 2 பொண்ணுங்க. மொத்தம் நான் பெத்தது 4 பசங்க. ஆனா யாரையுமே வீட்ல காணோம். நீங்களும் மார்க்கும் மட்டும்தான் இருக்கீங்க. ஆமா, அவங்க எங்க கூட இல்ல. ஓ, எல்லாருமே வெளிநாட்டுக்கு போயிட்டாங்களா? இல்லப்பா, இங்கதான் இருக்காங்க.
இதே ஊர்ல இதே அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. இதே அபார்ட்மெண்ட்டா? என்ன பாட்டி சொல்றீங்க? நிஜமாவா? ஆமாப்பா, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சின்னதும் பெருசுமா ஒரு பேரன். 5 பேத்திங்கன்னு மொத்தம் 6 பேர பசங்க இருக்காங்க. இதுல ஒருத்திக்கு கிட்டத்தட்ட ஓம் வயசு தான் இருக்கும். ஆனா 4 குடும்பமும் 4 வீட்டுல தனித்தனியா இருக்கு. நானும் தாத்தாவும் தனியா இந்த வீட்டுல இருக்கோம். யாரும் உங்களை வந்து பார்க்க மாட்டாங்களா பாட்டி? ம்ஹும். இல்லப்பா. மார்க்கையாவது பாப்பாங்களா? ம்ஹும். ஐயோ பாவம். உங்க நிலைமைய நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. அப்போ எனக்கு உங்களுக்கு பெரிய வித்தியாசமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆமா பாட்டி, எனக்கு யாருமே இல்ல, அனாதை. உங்களுக்கு எல்லாருமே இருந்தும் நீங்க அனாதை. கரெக்ட் தானே?